ரஜினி சார் கூட கண்டிப்பாக நடிக்க ரொம்ப பெரிய ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். அவர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து, ஸோ ரஜினி சாரோட நடித்தா பெரிய பெருமை தான் எனக்கு. சின்ன வயசில் நான் விஜய் சாரோட ஃபேன், இப்போ விஜய் சேதுபதி சாரோட ஃபேன். ஆக்டிங் கரியர்ல உங்களுடைய ரோல் மாடல் சொன்னா எந்த ஹீரோயினை எடுத்துக்கலாம்? நிறைய ஹீரோயின் கிட்ட இருந்து நிறைய விஷயம் பிடிக்கும். ஹீரோயின்ஸ் கிட்ட பார்க்கறதுக்கு எனக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்க விஷயம் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இண்டஸ்ட்ரியில் அவங்களோட இதை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து பார்வதி மேனன்லேருந்து எனக்கு த்ரிஷா அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஃபீமேல்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் வாங்குற மாதிரி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அண்ட் அவங்க என்ன சொல்கிறது, ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லிடாத மாதிரி அவங்க வச்சுக்கும் போது அந்த ஸ்ட்ரென்த்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் தான். ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா விமனுமே வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். வந்து ஹீரோக்கள் தான் நினைச்சு நிற்கிறாங்க. ஹீரோன் வந்து ஒரு 10 படம் 5 படம் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க. நினைச்சு நிற்க முடியல. அதை நினைச்சு நிற்கணும்னா அவங்க எந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடிக்கிற திறமையை வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை ஒரு டைரெக்ஷனில் தான் எடுத்துகிட்டு போகுது. அண்ட் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, விமனை வந்து ஒரு மாதிரியாக காமிக்கிறாங்க, அதை அதே மாதிரி தான் அடுத்த வாட்டி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு அடுத்த வாட்டி அதே மாதிரி தான் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஹீரோயின் மாதிரி ஹீரோக்கு படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோயினுக்கு இன்னும் கம்மி இம்பார்ட்டன்ஸோ கதையில் அவ்வளோ ஒரு இது இல்லாத மாதிரி கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லோரும். ஸோ அதை பிரேக் பண்ணணுன்னா அதை எவ்ரி டைம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்காமல் கொஞ்சம் நோ சொல்ல கற்றுக்கிட்டு நல்லா ஒழுங்காக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமாம், நானே தான் டப் பண்ணியிருக்கேன். நான் தமிழ் தான், அதனால நானே தான் டப் பண்ணியிருக்கேன். தமிழ் திரை இயக்குனர்கள்ல இவங்களுடைய சப்ஜெக்ட்ல நினைச்சா நமக்கு பேர் வரும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இயக்குனர் யாரு? பேர் வருன்றதோட அவங்களோட ஐ திங்க் வெற்றிமாறன் சாரோட படத்தில் வந்து எப்போவுமே மெசேஜும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அவர் ரொம்ப பீப்புளுக்கு சென்சிட்டிவான ஒரு மெசேஜ் கொடுக்கறதும், அதை வந்து ஒரு கிரிப்பிங்காக வந்து அவங்க பீப்புளுக்கு போய் சேர்ற மாதிரியும் ஒரு அவர் அந்த மாதிரியாக படம் இயக்கும் போது அதை பார்க்கும்போது இதில் நம்மளும் இருந்தால் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதுவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.